ஏஸ்ஆர் சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்படி தான் அந்த சதி வழியை பின்னினாலும் அறுத்துக்கிட்டு நாங்கள் வெளியில் வந்துடுவோம்ல அப்படின்ற மாதிரி இங்கே மாயா ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. புவனேஸ்வரியுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா கதிருடைய கைரேகையை துப்பாக்கியில் பதிய வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம், ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு புவனா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த பிளான் மாயாவுக்கு தெரிய வந்து மாயா என்ன பண்ணுறாங்க, பசுபதியுடைய கைரேகையை அந்த துப்பாக்கியில் வந்து பதிய வைக்கிறாங்க. ஸோ கோர்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த கைரேகை நிபுணர் மூலமாக செக் பண்ணி பார்க்கும்போது அது பசுபதியுடைய கைரேகையாக இருக்குது. இதை பார்த்து புவனேஸ்வரி ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. ஸோ மாயா புவனேஸ்வரி போட்ட சதி வழியை அறுத்து எரிஞ்சிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹோட்டலில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு வைர மூக்குத்தி கொடுக்குறாங்களாம் அப்படின்னு மாயா பார்வதி பத்மா இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு உயிரை விட வைர மூக்குத்தி ஒன்றும் பெருசு கிடையாது, வைர மூக்குத்திக்கு ஆசைப்பட்டு உயிரை விட சொல்கிறியான்னு பார்வதி பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஆனால் பத்மாவுக்கு அச்சுச்சோ வைர மூக்குத்தியிலோ விடவா முடியும் அப்படின்னு போனவங்க திரும்ப வந்து மாயா அப்படின்னு சொல்ல, என்னத்தை கூப்பிட்டீங்களான்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி மாயா ஒரு பக்கம் வந்து நிற்க, இல்லை எல்லாருக்குமே அந்த வைர மூக்குத்தி கொடுக்குறாங்களா இல்லை எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்கன்னு விசாரிக்கும் போது, அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நீங்கள் தான் அதிலலாம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்காக கேட்குறீங்கன்னு மாயா சொல்ல அந்த இடத்துல பத்மா தயங்கி நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து பார்வதி ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிறாங்க. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. ஸோ மாயா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானில் அவங்க வெற்றி அடைவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போடு இந்த ப்ரோமோவை கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.